ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் நீட் தமிழ் சேனல். ஸோ நம்ம நீட் ப்ரிப்பரேஷன் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸு 15 பாயிண்ட்ஸை நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ அதனால் மறக்காமல் முழுசாக வீடியோ பார்த்துக்கோங்க அண்ட் லைக்கையும் ஷேரையும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட் டு வீடியோ போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். பசங்களும் இந்த மோஸ்ட் அண்ட் என்ன சொல்றது, உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஆனால் நிறைய பேர் வந்து இதை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இல்லை சார், என்சிஆர்டில எல்லாம் கம்ஃபர்டபுளா இல்லை சார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தும் என்சிஆர்டியை பார்க்கவே மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நம்ம சொல்லுவாங்க இன்ஆர்கானிக்கு ஆர்கானிக்கு ஃபிசிக்கலு. அட்லீஸ்ட் இன்ஆர்கானிக்லையாவது நீங்கள் என்சிஆர்டி படிச்சு தான் ஆகணும். ஸோ ஓவராலாக நான் வந்து கெமிஸ்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை, ஓவராலாக பேச போகிறேன். ஓவராலாக பேசும்போது நம்ம என்டிஏ தானே கொஸ்டின் பேப்பர் போடுற ஒரு ஏஜென்சி. அந்த என்டிஏ நம்ம சிலபஸுக்கு கொடுத்த புக்கு, அது பேஸ் பண்ணுற புக்கு வந்து என்சிஆர்டி. ஸோ நம்ம வந்து என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். என்சிஆர்டியில் எப்படி இந்த கான்செப்டை சொல்லியிருக்காங்க, என்சிஆர்டியில் புக் பேக்கில் அதே மாதிரி இன்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிளெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அது எங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் you have to familiar with NCERT. லைன் பை லைனாக படிக்காட்டி கூட, புரியுதா? இன்ஆர்கானிக்கெல்லாம் லைன் பை லைனாக படிக்கணும். பட் ஃபிசிக்கல் ஆர்கானிக்கெல்லாம் லைன் பை லைனாக படிக்காட்டி கூட அதில் இருக்கிற கொஸ்டினோட பேட்டர்ன் என்ன, அதில் அந்த டாபிக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, அதில் இதோட மெக்கானிசத்தை எப்படி சொல்லியிருக்காங்க, நாம் என்சிஆர்டி தான் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். சம்டைம்ஸ் ஒரு இன்னொரு புக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்சிஆர்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, டேட்டாவில் கொஞ்சம் வந்தால் நாம் என்சிஆர்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு பசங்களா. பிகாஸ் நம்மளோட பேஸு இந்த என்சிஆர்டி தான். ஓகே, அண்ட் த செகண்ட் ஒன், பீரியாடிக் டேபிளை நம்ம மாஸ்டர் பண்ணணும். பீரியாடிக் டேபிளை நம்ம என்ன பண்ணணும், மாஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, பீரியாடிக் டேபிள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் டேபிள் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அது எஸ் பிளாக் ஆகட்டும், பி பிளாக் ஆகட்டும், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆகட்டும், டிஎன்எஃப் ஆகட்டும், ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் படிக்க வேண்டிய periodic table, classification of elements and periodicity in properties அப்படின்னு சொல்லி சாப்டர் இருக்குல்ல, அதை ஒழுங்காக படிக்கணும். ஏன்னா the whole inorganic chemistryயோட ஐடியாஸ் எல்லாமே எங்கே இருந்து தான், அந்த பீரியாடிக் டேபிள் இருந்தால். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளை பற்றி மொத்தம் ஒரு ஐடியா இருக்கணும் இல்லை. அதில் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 பிளாக்ஸ் இருக்குது, 18 குரூப்ஸ் இருக்குது, 7 பீரியட் இருக்குது, இந்த பிளாக்கோட ப்ராப்பர்ட்டி இப்படி, இந்த பிளாக்கோட ப்ராப்பர்ட்டி இப்படி, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி அப்படின்னு சொல்லி அதில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன நடக்குது, டாப் டு பாட்டம் வரும்போது என்ன நடக்குது, எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் உங்களோட இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க, பீரியாடிக் டேபிளை வந்து மாஸ்டர் பண்ணிடுங்க பசங்களா. ஓகே, எஸ். தென் பாருங்க, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோர் க்ளோஸ் டு த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸுக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் இது வந்து சூட் ஆகும். என்ன சொல்கிறாங்க இங்கே, ஃபார்முலா ஷீட்டை பற்றி சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நிறைய ஃபார்முலா இருக்குது, அதே மாதிரி ஃபிசிக்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலா ஷீட்டை வந்து நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சாப்டர்லையும் இந்த ஃபார்முலா தான் வருது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ செட் ஆஃப் ஃபார்முலா, கைனடிக்ஸில் இவ்வளோ செட் ஆஃப் ஃபார்முலா, மோல் கான்செப்டோட ஃபார்முலா இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா. அதே மாதிரி சில விஷயங்களில் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு காலையில் வேணும்னா நாம் அதை பார்க்கலாம், அதெல்லாம் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கணும். எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் அதையும் பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து கன்ஃபியூசிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை ரிவைஸ் பண்ணும்போது எக்ஸாமுக்கு அதிலிருந்து கொஸ்டின் வரும்போது டைரெக்டாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி உங்களால் ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியும் பசங்களா. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, எஸ் நம்ம வந்து சில இடங்கள்ல எல்லாம் வந்து நியூமானிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட கலர் படிக்கிறதுக்கு, இல்லாட்டி லாந்தனாய்ட்ஸோட எலமெண்ட் சீரீஸ் படிக்கும்போது, இல்லை லாந்தனாய்ட்ஸோட எலமெண்ட் சீரீஸ், லந்தானத்திலிருந்து சீரியத்திலிருந்து லுட்டீஷியம் வரைக்கும் அதை படிக்கிறதுக்கு. ஸோ பீரியாடிக் டேபிளே ஆகட்டும், அதர் ஏரியாலே ஆகட்டும், நம்ம வந்து நியூமானிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸுக்கு மேபி நீங்கள் நியூமானிக்ஸ் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்டடியை வந்து கொஞ்சம் ஃபன்னாக மாற்றும். பிகாஸ் அந்த நியூமானிக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ பட் அதோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வந்து அந்த ட்ரையான அந்த கான்செப்டை இதை வச்சு நம்ம ரீகலெக்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, எக்ஸப்ஷன்ஸ். எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரியில் எக்ஸப்ஷன் எங்கே வருது, ஆர்கானிக்கில் ஃபிசிக்கலெல்லாம் அவ்வளோ இல்லை, இன்ஆர்கானிக்கில் வருது. ஸோ எக்ஸப்ஷன்
அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எங்க எக்ஸப்ஷன்ஸ் இருக்கோ அங்க இருந்து கேள்வி கேட்கணும்னு தான் நீட் பேட்டர்ன் என்டிஏ வந்து இதை லவ் பண்றாங்க. என்டிஏ டீம் தே லவ் டு கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தட் எக்ஸப்ஷனல் ஏரியாஸ். ஸோ அதனால அதுல ஒரு ஸ்பெஷல் கவனம் இருக்க தான் செய்யணும். அடுத்த பாயிண்ட் என்ன, அண்டர்ஸ்டாண்ட் லாகரிதம்ஸ் அண்ட் பவர். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட நியூமரிக்கல் எல்லாம் பண்ணும்போது இல்லாட்டி பிசிக்ஸோட நியூமரிக்கல் எல்லாம் பண்ணும்போது லோகு வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நான் சொல்லுவேன், லோகு 1ல இருந்து லோகு 10 வரைக்கும் எல்லா வேல்யூஸையும் நீங்க பைஹார்ட் பண்ணிடுங்க. அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக படிக்கலாம். அதே மாதிரி லோகரிதமிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. லோக் ஏ பிளஸ் பினா என்ன, லோக் ஏ பை பினா என்ன, லோக் எக்ஸ் ரைஸ் டு என்னன்னா என்ன. அதே மாதிரி ஆன்டி லோக் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, அது எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். அதே மாதிரி சால்வ் பை எலிமினேஷன். இது என்னன்னா, சில கொஸ்டின்ல வந்து கொஸ்டின் படிச்ச உடனே நமக்கு ஆன்சர் ஸ்பார்க் ஆகாது, பட் ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது இது ஆன்சர் வராதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியும் இல்ல. ஸோ அது போதும், நமக்கு இது வராது, அது ஓகே, இது அதுக்கு வரவே வராதுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் குறையும் போது நம்மளோட கரெக்ட் ஆன்சரை எடுக்கிறதுக்கான சான்ஸ் ப்ராபபிலிட்டி அது கூட தானே செய்யுது. ஸோ எலிமினேஷன் இஸ் அன் ஆர்ட், அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, 2 ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் ஈஸியா பண்ண முடியும். நிறைய கொஸ்டின்ஸ்ல 2 ஆப்ஷன்ஸை ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த 2 ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் க்ரூஷியலா யோசிச்சேன்னா, ஷார்ப்பா யோசிச்சேன்னா கண்டிப்பா உங்களால ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ நெகட்டிவ் மார்க் பயந்து எதையும் ஆன்சர் பண்ணாம இருக்காதீங்க. நெகட்டிவ் மார்க்கை இருந்தாலும் நம்ம வந்து 2 ஆப்ஷன் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுக்கும்போது நம்மளோட சான்ஸ் அதிகமா இருக்கு. எஸ், பிகாஸ் ஏன் அதை எப்படி சொல்றேன்னா, நீட் எக்ஸாம் இஸ் அ ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். நீட்ல வந்து பசங்களுக்கு டாப் மார்க்கே வருவாங்க, அதனால காம்படிஷன் இருக்கு. ஸோ அதனால நாமளும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து எஸ்பெஷலி ஃபார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொன்னேன்ல, பீரியாடிக் டேபிளை பத்தி படிக்கணும்னு. அப்புறம் பீரியாடிக் டேபிளை பத்தி எப்படி படிக்கிறது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லணும், எஸ் பிளாக்கை பத்தி மொத்தமா படி. எஸ் பிளாக்னா 2 குரூப் தானே, நான் எஸ் பிளாக்கை வச்சு சொல்றேன். எஸ் பிளாக் ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ முதல்ல எலமெண்ட்ஸை ஆர்டர்ல படிக்கணும். லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், அந்த மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் டாப் டு பாட்டம் அவங்களோட என்னென்ன ப்ராப்பர்ட்டி கூடுது, என்னென்ன ப்ராப்பர்ட்டி குறையுது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்னென்ன சேஞ்ச் இருக்கு, அவங்களோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அவங்களோட டெண்டன்சி என்ன, இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன்ல எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கா இல்லை வாங்குறதுக்கா. ஸோ இந்த மாதிரி எவ்ரி திங் யூ ஹாவ் டு ஸ்டடி. அதே மாதிரி இந்த எலமெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, சி அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்கையும் பத்தி படிச்சா தட் இஸ் கெமிஸ்ட்ரி, தட் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே பசங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, கலர். எஸ்பெஷலி இது வந்து நம்ம டிஎன்எஃப்ல வரும், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வரும். இங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்கும் இல்ல. டிஎன்எஃப்ல இருக்குல்ல, பொட்டாசியம் டைக்ரோமேட், குரோமேட்டு, டைக்ரோமேட்டு, அதே மாதிரி பர்மேங்கனேட்டு, மேங்கனேட்டு, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிக்கும்போது நீங்க எப்படி படிக்கணும், அதெல்லாம் ட்ரா பண்ணி படிக்கணும், ஷார்ட் நோட்ஸா எடுத்து படிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம வந்து ஏதாவது கனெக்ஷன்ஸ், புரியுதா, அவங்களோட ஸ்ட்ரக்சருக்கும் அவங்களோட கலருக்கும் எல்லாம் ஏதாவது கனெக்ஷனை வச்சு நம்ம படிச்சா ரொம்ப வசதியா இருக்கும். நெக்ஸ்ட் 10th பாயிண்ட் சொல்றாங்க, டோன்ட் ரிலே ஆன் லாஜிக். இது வந்து எஸ்பெஷலி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பிகாஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நான் சொல்லுவேன், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எப்படின்னா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸை வச்சு ரேரா, எப்பவுமே இல்லை பட் ரொம்ப ரேரா கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால எக்ஸப்ஷனலாக இருக்கிற சில விஷயங்கள்ல எப்பவுமே வந்து நம்ம வந்து அந்த எக்ஸப்ஷன்ஸுக்கு என்ன லாஜிக்கு, அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் எப்பவுமே சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து நாம் அந்த ஜஸ்டிஃபிகேஷன், எக்ஸப்ஷனுக்கான ரீசன் அதை புரிஞ்சு படித்தாதான் அது அங்கே இருக்கும். ஓகே, ஸோ சில இடங்கள்ல அது ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அந்த இடங்கள்ல வந்து நம்ம லாஜிக்குன்னு ரொம்ப கேட்காம என்ன என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே படிக்க வேண்டியிருக்கும். ஓகே, தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பத்தி சொல்ல போறேன். 11th பாயிண்ட்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பத்தி சொல்ல போற பசங்களா. இங்க மக்கப் வேணாம், மக்கப் பண்ணாதீங்க. இந்த ரியாக்ஷன் இது அப்படி போகுது இப்படி போகுதுனால படிச்சா எதுவுமே மைண்ட்ல இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் த ரியாக்ஷன் மெக்கானிசம், அண்டர்ஸ்டாண்ட் த ரியாக்ஷன் மெக்கானிசம். இங்க ஒரு ரியாக்டன்ட் எந்த மாதிரி ப்ராடக்டா மாறுது, அந்த ப்ராசஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ரியாக்ஷன் ஸ்டெப்ஸ் ராதர் தேன் ஜஸ்ட் மெமரைசிங் ஈக்குவேஷன். அதை விட்டு போட்டு CH2 டபுள் பவுண்ட் CH2 டபுள் பவுண்ட் CH2 அப்படின்னு படிச்சா எதுவும் ஆகாது. ஈதீன், CH2 டபுள் பவுண்ட் CH2 தான் ஈதீன் தெரியும். ஸோ ஈதீன் வந்து இப்படி ஆகுது, இது இப்படி போகுது. இந்த ரியேஜென்ட் வரும்போது ஆக்சிடேஷன் நடக்கும், இந்த ரியேஜென்ட் வந்து ரிடக்ஷன் நடக்கும்.
this is a strong oxidizing agent, this is a mild oxidizing agent. ஸோ அந்த ரியேஜெண்ட்டை பற்றியும் ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் என்ன சேஞ்ச் அந்த ரியேஜென்ட் கொண்டு வர போகிறேன் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சால் அந்த ரியாக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி படிக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை பற்றி படிக்கணும், யார் வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் தெரியணும். அப்படின்னா நாமன்கிளேச்சர் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே பசங்களா, அண்ட் தென் அடுத்த ஸ்டெப் பாருங்க. அகைன் திஸ் இஸ் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஒர்க் வித் ரியாக்ஷன் ஃப்ளோ சார்ட், விஷுவலைஸ் இன்டர்கனெக்டட் ரியாக்ஷன் ஃபார் பெட்டர் ரீகால். இது என்ன, நம்ம நேம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது ஆர்கானிக்கில். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்மேயர் ரியாக்ஷன், 3-4 விதமான சாண்ட்மேயர் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஒரு சார்ட்டில் ஸ்டார்டிங் காம்பவுண்ட் என்ன, பென்சீன் டைசோனியம் குளோரைடு. ஸோ பென்சீன் டைசோனியம் குளோரைடு எப்படி குளோரோ பென்சீனா மாறுது, எப்படி ப்ரோமோ பென்சீனா மாறுது, எப்படி சயனோ பென்சீனா மாறுது, எப்படி அயோடோ பென்சீனா மாறுது, எப்படி ஃப்ளூரோ பென்சீனா மாறுது. அப்போ இங்கே வந்து சாண்ட்மேயர் வரும், கட்டர்மேன் வரும், பால்ஸ் ஷீமான் வரும். கரெக்டாக எல்லா ரியாக்ஷன்ஸும் ஒன்றா படிக்கலாம். கிளியர் பசங்களா? அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் ஃபார் அமீன்ஸ் நம்ம எடுக்கும்போது ஹின்ஸ்பர்க் ரியேஜெண்ட்டை வச்சு அந்த ரியாக்ஷன் ஒரு சார்ட் மாதிரி. ஓகே, ஹின்ஸ்பர்க் ரியேஜெண்ட் வச்சுக்கோங்க, நடுவில் வச்சுக்கோங்க. பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன், என்னென்ன டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு சார்ட் மாதிரி படித்தா நம்ம பேராகிராஃபாக படிக்கிறத விட சார்ட் மாதிரி படிக்கும்போது அது வந்து ரீகால் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு ஜஸ்ட் முன்னாடி நாள் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டயக்ராமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் வந்து டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, the next point என்ன, avoid negative marking. if unsure skip instead of guessing. நெகட்டிவ் மார்க்கிங் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இருக்கிறதுலேருந்து ஒரு மார்க் போகுது, அந்த கொஸ்டினோட 4 மார்க்கும் கிடைக்காது. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இருக்கிற மார்க் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க மார்க் அதிலிருந்து ஒரு மார்க்கு குறையும். ஸோ அதனால ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் தான் அது. அதனால ஒரு கொஸ்டின் படித்து பார்த்தேன், கண்டிப்பாக கன்ஃபார்மாக உங்களுக்கே தெரியும் தட் டாபிக் இஸ் உங்களுக்கு ஐடியாவே இல்லை, அந்த டாப்பிக்கை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. 4 ஆப்ஷனும் பார்க்கும்போது எந்த ஒரு இதை நெக்லெக்ட் பண்ண முடியாது, அதுவும் நெக்லெக்ட் பண்ண அந்த மாதிரி, புரியுதா? 4 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன் கூட உங்களால் நெக்லெக்ட் பண்ண முடியலை. தட் மீன்ஸ் யூ ஆர் டோட்டலி அன்அவேர் ஆஃப் தட் கொஸ்டின். அப்படின்னா அங்கே கஸ் பண்ணிடாதீங்க, டோன்ட் கஸ் தட், போங்க, அதை அட்டன் பண்ண வேண்டாம். ஓகே, நமக்கு அந்த மார்க்கே வேண்டாம். ஓகே, அந்த மாதிரி போயிடுங்க. நெக்ஸ்ட் ஃபைனலி லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ பசங்களா, the last step is most important, PYQ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் நமக்கு நீட் எக்ஸாமுக்கு இருக்கிறது 30 days. ஸோ இந்த 30 daysல நாம் பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இது, PYQ. ஸோ அதனால தான் நம்ம சைலத்தோட நீட் தமிழ் சேனலில் நாம் PYQ சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்ரெடி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ரங்கிலா மேம் நானும் வந்து நேற்று நடத்தியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ரங்கிலா மேம், அனீஷ் சார் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி 2 ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி PYQ, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேம் மாதிரி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம PYQ சீரீஸ் போயிட்டு இருக்கு பசங்களா. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான மோஸ்ட் எக்ஸ்பெக்டடான கொஸ்டின்ஸை தான் அந்த PYQ சீரீஸுக்காக நாம் செலக்ட் பண்ணி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும். ஓகே, ஸோ பசங்களா, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு கீப் இன் யுவர் மைண்ட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இருக்கிற டைமு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வேஸ்ட்டே பண்ணிடாதீங்க. சிஸ்டமேட்டிக்காக படிங்க. ஓகே, கரெக்டாக டைம் டேபிள் போட்டு, நம்ம ஆல்ரெடி எப்படி டைம் டேபிள் போடணும், எப்படியெல்லாம் படிக்கணும்னு எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் பண்ணிட்டு இருப்பேன்னு நம்புகிறேன். ஓகே, ஏதாவது ஒரு நாளில் சம்டைம்ஸ் மேபி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்காமல் வரலாம். ஓகே, தட்ஸ் ஓகே, ஃபைன். அது வந்து நேச்சர். நம்ம எல்லாம் மெஷின் கிடையாது, இல்லை, வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ பரவாயில்ல, அப்படி ஏதாவது இருந்தால் கூட டோன்ட் லூஸ் ஹோப், டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, உடனே ட்ராக்குக்கு வந்துடுங்க. ஓகே, போனேன், நேற்று அப்படி ஆயிடுச்சு, ஆனால் இனிமேல் அப்படி ஆக முடியாது, இனிமேல் அப்படி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாக வந்து இருக்கிற டேஸை வந்து யூஸ் பண்ணுங்க பசங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் வரும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.